ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். இந்த க்ரையோனிக் டெக்னாலஜின்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்னன்னா, இந்த டெக்னாலஜி இந்த ரிச் பீப்புள்ஸ் அவங்களோட பாடியை அவங்க இறந்ததுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அதாவது 196 டிகிரி செல்சியஸில் அவங்களோட பாடியை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு ரிவைவல் ஏற்படும்ன்ட்டு இவங்க நம்புகிறாங்க. அதாவது ஒரு எழுப்புதல் சக்தி வரும். ஸோ அப்போ வர டெக்னாலஜி இவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டாந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான ஒரு செலிபிரிட்டிஸுங்க அவங்களோட பாடிஸை அவங்க செத்ததுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர் டெட் வில்லியம்ஸ் கூட அவரோட பாடியை ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ வர டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறதுனால அப்போ இதை எடுப்பி அந்த டேலண்ட்டுங்களை இவங்க ரீக்ரியேட் பண்ணி மறுபடியும் கொண்டு வர்றதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டெக்னாலஜி மேலே நம்பிக்கை இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.